கேப்டன் விஜயகாந்த் புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மீது பெரும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பவர். ஒரு படப்பிடிப்பு தளத்தில் புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயகாந்தும் சந்தித்து பேசிக்கொண்டார்கள். அது பொம்மை மாத இதழுக்காக இருவரும் பேசிய அந்த பேட்டி இப்போது உங்களுக்கு இங்கே தருகின்றேன். நீங்கள் எப்படி என்னை சட்டம் ஒரு இருட்டறை படத்திற்கு கதாநாயகனாக தேர்ந்தெடுத்தீர்கள் என்று விஜயகாந்த் முதல் கேள்வி கேட்டார். அதற்கு எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொன்ன பதில்: சட்டம் ஒரு இருட்டறை கதையை எழுதிய பிறகு கதாநாயகன் வேடத்திற்காக ரஜினிகாந்தை அணுகினேன். ஆனால் அன்று இருந்த சூழ்நிலையில் அவர் நடிக்க முடியாத நிலைமை. வேறு யாரும் பொருத்தமாக தெரியவில்லை. எனவே ஒரு புதுமுகத்தையே தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். தயாரிப்பாளரும் நானும் பொருத்தமானவரை தேடிக்கொண்டிருந்த போது நீங்கள் எங்கள் பார்வையில் பட்டீர்கள். நீங்கள்தான் என் கற்பனையில் உதித்த அந்த முரட்டு சுபாவமுள்ள கதாபாத்திரத்துக்கு ஏற்றவர் என உங்களை பார்த்தவுடனே தீர்மானம் செய்து கொண்டேன் என்ற எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்திடம் கேட்டார். நீங்கள் மதுரையில் இருந்து வந்ததே படங்களில் நடிப்பதற்குத்தானா என்று. விஜயகாந்த் அதற்கு பதில் சொன்னார்: படத்தில் நடிக்க வைப்பதற்குத்தான் மதுரையில் இருந்து என்னை அழைத்து வந்தார்கள். ஜாலியாக இருக்கலாம் என்று நினைத்து நானும் நடிக்க வந்தேன். என் கேள்விக்கு என்ன பதில் என்கின்ற படத்தில் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தார்கள். ஒரு நாள் நடிக்க வைத்தார்கள். பிறகு என்னை அந்த படத்தில் இருந்து கேன்சல் செய்து விட்டார்கள். இது எனக்கு மிக அவமானமாக போய்விட்டது. எப்படியும் சினிமாவில் நடிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்ற வெறி வந்துவிட்டது என்கிறார் விஜயகாந்த். சரி, ஆரம்பத்தில் நீங்கள் நடித்த படங்கள் வெற்றி பெறவில்லை. அப்போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டார். அதற்கு விஜயகாந்த் மிகவும் பொறுமையோடு சொன்னார்: மிகவும் வருத்தப்பட்டேன். பேசாமல் மதுரையிலேயே இருந்திருக்கலாம். இது நமக்கு தேவையில்லாத தொழில் என்று நினைத்திருந்தேன். ரோகிணி லாட்ஜில் என்னுடன் இருந்தவர்களும் என்னை மதுரைக்கே போய்விடு என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் அந்த வருத்தம் நீடிக்கவில்லை. சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் மூலமாக மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் புது ஒளியை நீங்கள் பாய்ச்சினீர்கள். படங்களில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தேன் என்கிறார் விஜயகாந்த். அப்போது எஸ்.ஏ. சந்திரசேகர் குறுக்கே ஒரு கேள்வி கேட்டார். சட்டம் ஒரு இருட்டறைக்கு பிறகு உங்களுக்கும் ஒரு சரிவு ஏற்பட்டது. சாட்சி படத்திற்கு பிறகு மீண்டும் பட உலகில் ஒரு இடத்தை பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பிறகும் சரிவு வரும் என்று நினைக்கிறீர்களா? எஸ்.ஏ.சி கேட்டார். சிரித்து கொண்டே விஜயகாந்த் சொன்னார்: இனிமேல் நிச்சயமாக சரிவு ஏற்படாது என்று நம்புகிறேன். அப்படியே வந்தாலும் நீங்கள்தான் இருக்கிறீர்களே என்றார். வைதேகி காத்திருந்தால் படத்தில் நடித்த மாதிரியான கதாபாத்திரங்களை ஏற்க விரும்புகிறீர்களா அல்லது சண்டை படத்தில் நடிக்க ஆசைப்படுகிறீர்களா? எஸ்.ஏ.சி கேட்டார். அதற்கு விஜயகாந்த் சொன்னார்: நீங்கள் குறிப்பிடும் 2 விதமான படங்களிலும் நடிக்கவே நான் ஆசைப்படுகிறேன். சரி, உங்களுக்கு நடிக்க தெரியாது, சண்டை போடத்தான் தெரியும் என்று முன்பு சொன்னார்களே, அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் விஜயகாந்த்? எஸ்.ஏ.சி கேட்டார். விஜயகாந்த் சிரித்து கொண்டே சொன்னார்: அப்படி சொன்னவர்கள் வைதேகி காத்திருந்தால் படத்தை பார்த்திருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் என்றார். உங்களுக்கு பிற மொழி படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறதா? அதனால் மொழி பிரச்சனை ஏற்படுகிறதா என்று எஸ்.ஏ.சி கேட்டார். அதற்கு விஜயகாந்த் சொன்னார்: பிற மொழி படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இதுவரையில் ஏற்படவில்லை. ஆனால் அழைப்பு வந்தது. கால்ஷீட் பிரச்சனையினால் ஏற்கவில்லை. எனக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. அதனால் பிற மொழியில் நடிப்பதை நான் தவிர்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு விஜயகாந்த் எஸ்.ஏ.சியிடம் கேட்டார்: நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக டைரக்ஷன் பண்ணி கொண்டிருந்தீர்கள். திடீரென்று நடிக்க ஆரம்பித்து விட்டீர்களே, ஏன் என்று கேட்டார் விஜயகாந்த். அதற்கு எஸ்.ஏ.சி சொன்னார்: நான் சென்னைக்கு வந்தபோது ஒரு நாடக நடிகனாகத்தான் வந்தேன், டைரக்டராக அல்ல. நானே நாடகம் எழுதி டைரக்ட் பண்ணி ஹீரோவாகவும் நடித்தேன். சினிமாவில் ஈடுபட்ட பிறகு டைரக்ஷன் துறையில் ஆர்வம் ஏற்பட்டது. அதை வளர்த்து கொள்ள நடிப்பை ஒதுக்கிவிட்டு டைரக்ஷன் துறையில் மட்டும் முழு மூச்சுடன் ஈடுபட்டேன் என்றார் எஸ்.ஏ.சி. வியாபார ரீதியாக ரஜினி, கமலுக்கு பிறகு இப்போது நீங்கள்தான் என்று கேள்விப்பட்டேன். அது நிஜம்தானா என்று கேட்கின்றார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அதற்கு விஜயகாந்த் சொன்னார்:
இதை கேட்கும் போது எனக்கும் மகிழ்ச்சி. அதற்காக என்னுடன் ஒத்துழைக்கும் அத்துணை பேருக்கும் இந்த சமயத்தில் நான் என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்கின்றார் விஜயகாந்த். அப்போது எஸ்ஏசி கேட்டார், உங்களை உருவாக்கிய டைரக்டர் கஷ்டப்படும் போது அவருக்கு உதவி செய்வீர்களா விஜயகாந்த்? கேப்டன் சொன்னார், கட்டாயம் உதவி செய்வேன். காரணம், எனக்கு இப்போது வசதியான வாழ்க்கை வந்தாலும் பழையதை மறக்கக்கூடாது, கர்வமும் ஆணவமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் முதலில் வந்து தங்கிய லாட்ஜிலேயே இப்போதும் இருக்கின்றேன். இப்போதும் எனக்கான ரூம் அங்கு இருக்கின்றது என்றார். சரி கேப்டன், உங்களுடைய லட்சிய கதாபாத்திரம் எது? எஸ்ஏசி கேட்டார். அதற்கு விஜயகாந்த் சொன்னார், நான் சென்னைக்கு முதலில் வந்துவிட்டு மதுரைக்கு போன போது என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணியவர்கள் இப்போது நீ மேன்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள். நான் நடிக்கும் எல்லா வேடங்களையும் லட்சிய கதாபாத்திரங்களாக நினைக்கின்றேன். இருந்தாலும் அப்பாவித்தனமான கேரக்டர்களை ஏற்பதில் விருப்பம் அதிகம். அப்பாவித்தனமான கதாபாத்திரங்களில் அதிகமாக நடிக்க விரும்புகிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக கேப்டன் விஜயகாந்த் சொன்னதும் இந்த பேட்டி இதோடு நிறைவு பெற்றது. விஜயகாந்த் தன்னுடைய படப்பிடிப்புக்கு கிளம்பிவிட அந்த பக்கம் தன்னுடைய படத்தை இயக்குவதற்கு எஸ்.ஏ. சந்திரசேகரன் கிளம்பினார். இருவருக்கும் நன்றி சொல்லி பொம்மை இதழ் கிளம்பியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.